இப்போ 1, 2 முடிச்சிட்டாங்க. 3, 4, 5, 6வது அணு உலைக்கான கட்டுமானங்கள் கூடங்குளத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த பில்லு நிறைவேறி சட்டமாகிய சில நாட்களில் அதானி நிறுவனம், அதானி நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிற நிறுவனத்தை ஏற்படுத்துது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, புக்குஷிமா என்கிற மிகப்பெரிய விபத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த இடத்தில் அணு உலை கொண்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான், கல்பாக்கமும் கூடங்குளமும். அப்ப நமக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. ஏன் நாங்கள் கடுமையான அந்த சாந்தி பில்லை அப்போஸ் பண்றோம், எதுக்குறோம்னா, அந்த சட்டத்தின்படி தனிநபர்களோ சுற்றுச்சூழல் அமைப்புகளோ செயல்பாட்டோ அரசியல் கட்சிகளோ யாரும் அந்த அணு உலை இயக்கக்கூடிய நபர்கள் மீது வழக்கு போக முடியாது, கேஸுக்கு போக முடியாது. நீங்க லோக்கல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க அதை பத்தி கேஸே போட முடியாது. ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் தான் டீல் பண்ண முடியும். எந்த கேஸ்னாலும் அந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் தான் நீங்க போகணும். 1947 இந்தியா சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவோட அணுசக்தி துறை உருவாக்கப்பட்டுச்சு 1948. இந்தியாவில் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் தண்ணீர் போகல, மருத்துவ வசதி போகல, கல்வி போகல, மின்சாரம் போகல, உணவு போகல, இது எல்லாம் போகல இந்தியாவின் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும். ஆனா இந்திய அரசாங்கம் இந்தியாவோட அணுசக்தி துறையை 1948 உருவாக்கிட்டாங்க. அப்ப அந்த துறையில் வேலை பார்த்தவருடைய பவர் நீங்க புரிஞ்சுக்கணும், அதிகாரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் 3 கட்ட அணுசக்தி திட்டம் என்பது யாருமே ஓடாத ஓட்ட பந்தயத்தில் இந்தியா மட்டும் ஓடிக்கொண்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்றதா இந்தியாவுடைய 3 கட்ட அணுசக்தி திட்டம். ஒரு அணு உலை 1 மெகாவாட் இன்னைய நிலைமைக்கு 30 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு அணு உலை அமைப்பதற்கு 1 மெகாவாட்டிற்கு 30 கோடி ரூபாய் செலவாகும். நீங்க 1000 மெகாவாட் அணு உலை என்றால் 30,000 கோடி செலவாகும் ஒரு அணு உலை அமைப்பது. அப்போ என்ன யோசிப்பாங்க, விபத்து ஏற்பட்டாலே 3000 கோடி அதிகபட்சமாக இழப்பீடு. அது நீங்க ப்ரூவ் பண்ணணும். யார் ப்ரூவ் பண்ணணும்னா, அணு உலையை யார் இயக்குகிறார்களோ அவர் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த விபத்து அவங்க செஞ்ச டிசைன்ல ஏற்பட்ட ஃபிளானாதான், தவறுனாதான் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதை முடிவு செய்து அவர்களுக்கு, அதுவும் அரசு தான் செய்ய முடியும். இப்ப நாம பாதிக்கப்படுறோம், இங்க இருக்க யாராவது பாதிக்கப்படுறோம், நாம கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த புதிய அணுசக்தி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பொதுமக்கள் யாரும், செயல்பாட்டாளர்களோ பொதுமக்கள் யாரும் அந்த அணு உலைக்கு எதிராகவோ அணு உலையை வடிவமைப்பதற்கு எதிராகவோ நீங்க நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. யார் போலான்னா அரசாங்கம் தான் போக முடியும். அரசாங்கம் போகுமா? இந்த சாந்தி பில் கொண்டு வந்த மறுநாள் 2 நாள் கழித்து அதானி நியூக்ளியர் எனர்ஜி கம்பெனி ஃபோர்ட் பண்றாங்க. இந்த பில்லு நிறைவேறி சட்டமாகிய சில நாட்களில் அதானி நிறுவனம், அதானி நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிற நிறுவனத்தை ஏற்படுத்துது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, புக்குஷிமா என்கிற மிகப்பெரிய விபத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். அங்க நடந்த 2-3 நான் அங்க போயிருந்தப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனதுக்கு இறுக்கமாக்கிய பல்வேறு விஷயங்கள் நான் பார்த்தேன், மக்கள் சந்திச்சேன். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் யாருன்னா, அந்த அணு உலையோட சீஃப் இன்ஜினியர் யோஷிடோ மாஸ்தாவுடைய மனைவியை நான் சந்திச்சேன். அந்த சீஃப் இன்ஜினியர் யோஷிடோ மாஸ்தா. நான் இன்னைக்கு ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு புக்குஷிமா விபத்து ஏற்பட்டு 15 ஆண்டுகள் ஆச்சு. 15 ஆண்டுகள் கழித்தும் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. தமிழ்நாடு இந்தியாவிலே 2 அணு உலைகள் கொண்ட, 2 இடத்தில் அணு உலை கொண்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான், கல்பாக்கமும் கூடங்குளமும். அப்ப நமக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி, ஆபத்து அதிகம். அப்ப அந்த யோசிடா மாஸ்தா நான் அவங்க மனைவியை நான் பார்க்குறேன். அன்னைக்கு அவங்க சொன்ன கதை எனக்கு இன்னமும் சொன்ன விஷயம் இன்னும் புல்லரிச்சிடும். சுனாமி ஏற்படுத்தி அணு உலை விபத்து ஏற்பட்டுச்சு. காலை 8 மணி இருக்கும். இவர் வேலைக்கு போயிட்டாரு. அந்த சீஃப் இன்ஜினியர் வேலைக்கு போயிட்டாரு. வெளியே எங்க நின்றுருக்காரு, அணு உலை காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியே எங்க நின்றுருக்காரு. அந்த விபத்து ஏற்பட்டு அந்த அணு உலை வெடிப்பதை மனைவி தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க. பார்த்து தொலைபேசியில் தொடர்பு கொள்றாங்க. நீ எங்க இருக்கேன்னு கேட்குறாங்க கணவன்கிட்ட. அவர் வெளியே இருக்க, நான் பார்த்துட்டேன், தெரியும் விபத்து தெரியும், நான் உள்ள போறேன்னு சொல்றாரு. அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க எனக்கு ஜப்பான்ல உள்ள சொன்னாங்க, அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் வச்சிருக்கு. அவங்க மனைவி கணவரிடம் அந்த டெப்கோட சீஃப் இன்ஜினியர் சொல்றாங்க, நீ ஒரு சில ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பாவோ எனக்கு கணவரோ கிடையாது. முதலில் நீங்கள் ஒரு ஜப்பானியன். இந்த நாட்டிற்கு எது முக்கியமோ அதை செய்யுங்கள், எங்களை பற்றிய எங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லி உள்ள போறாரு. 500 தீயணைப்பு வீரர்களை கூப்பிட்டுக்காரு. உப்பு தண்ணியை வச்சு அந்த வெப்பத்தை குறைக்க முயற்சி பண்றாரு. ஏன்னா நல்ல தண்ணி இல்லையா, ஜென்ரேட்டர் உடஞ்சு போச்சு. நல்ல தண்ணி கிடையாதுங்க, ஜென்ரேட்டர் தான் நல்ல தண்ணியை பம்ப் பண்ணும். அந்த ஜென்ரேட்டர் போயிடுச்சு, அடிச்சு போயிடுச்சு சுனாமியில். அப்போ அவன் டெப்கோட தலைமையகம் டோக்கியோல இருக்கு. அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க தொலைபேசி அழைப்பு போகுது.
நீ வந்து இந்த அணு உலையை கதிர்வீச்சை கட்டுப்படுத்துவதற்கு நீ தயவு செஞ்சு உப்பு தண்ணியை பயன்படுத்திடாத. உப்பு தண்ணியை பயன்படுத்தினா நாளைக்கு இந்த அணு உலைகளை செயலக்க செய்வதற்கு மிக அதிகமாக செலவு பிடிக்கும்னு சொல்றாரு. அப்போ பதில் சொல்றாரு, அவர் மனைவி சொன்ன வார்த்தையை அங்க சொல்றாரு, இல்ல நான் முதல்ல ஒரு ஜப்பானியன், என் நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன், எனக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவை பற்றி எனக்கு கவலைன்னு சொல்லி அவரும் 500 தீயணைப்பு வீரர்களும் சேர்ந்து கடல் நீரை பயன்படுத்தி அந்த கதிர்வீச்சை குறைத்ததனால் மட்டும்தான், வேற எந்த காரணம் கிடையாது, உலகம் தப்பித்துக் கொண்டது. உலகம் சொல்ல எல்லாத்தையும் சேர்த்தா சொல்ற. அவர் மட்டும் செய்யலைன்னா அந்த கதிர்வீச்சு வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதுக்கு அவர் கிடைத்த பரிசு தெரியுமா? அடுத்த 2 ஆண்டுகளில் யோஷிடா மாஸ்தாவும் 500 தீயணைப்பு வீரர்களும் உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. நான் போயிருந்த போது அவங்க மனைவி வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு, நான் பேசினேன், ஃபோனில் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடஞ்சி அழுதுறாங்க. ஜப்பான் அரசாங்கம் என்ன பண்ணி தெரியுமா? இந்த 2 வருஷத்துல ஒரு அவங்களுடைய நாடாளுமன்ற குழு போடுது. இந்த விபத்தை ஆய்வு செய்து இதுக்கான காரணம் யாரும் கண்டுபிடிப்பதற்காக ஒரு நாடாளுமன்றம், டயட்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நாம் வந்து பார்லிமெண்ட்னு சொல்றோமோ, ஜப்பானிய நாடாளுமன்றத்துக்கு பேர் வந்து டயட். அந்த டயட் வந்து குழு போடுது. அந்த குழு முழு ஆய்வும் செய்து ஒரு முடிவு போடுறாங்க, ஒரு அறிக்கையை போடுறாங்க. அந்த அறிக்கையை சொல்லுதுன்னா, ஃபுகுஷிமா இஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர். ஏன்னா ஒரு வடிவமைப்பில் ஒரு பழு இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த பழுதை சரி செய்திருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது. அதனால் இதை நாங்கள் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் சொல்றோம்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு. இது எல்லாம் அந்த 2 வருஷம் நடக்குது. ஜப்பான் அரசாங்கம் டென்ஷன் ஆயிடுச்சு, அந்த கம்பெனிக்கு அதை விட டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மேலே பழி போடுறாங்களேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யோஷிடோ மாஸ்தாவும் அந்த 500 தீயணைப்பு வீரர்களும் இறந்த போது ஒரு அரசு மரியாதை கூட அவர்கள் செய்யவில்லை. நேஷனல் மார்னிங் சொல்லுவோம், ஸ்டேட் ஃபியூனரல் சொல்லுவோம். ஒரு அரசு இறுதி மரியாதை கூட அந்த நாட்டையும் உலகத்தையும் காப்பாற்றிய யோஷிடோ மாசாவுக்கும் அந்த 500 தீயணைப்பு வீரருக்கும் ஜப்பான் அரசு செய்யவில்லை. இங்க நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த விபத்து நடைபெற்ற போது எவ்வளவு பேர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு காரை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க தொலைக்காட்சியில், சுனாமி தண்ணி உள்ள வருது, கதிரி தண்ணி உள்ள வருது, இந்த பகுதியில் இருக்கவங்களாம் கார் எடுத்துட்டு இந்த இடத்துல போய் நீங்க பார்க் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் ஒரு கார் எடுத்துட்டு போவார், அந்த இடத்தோட கடைசி புக்கில் போய் வண்டியை நிப்பாட்டி வெளியே வருவார். உள்ள நுழையணும், கடைசி தான் அந்த என்டையர் கிரவுண்டு காலியாக இருக்கும், அந்த கடைசியில் போய் காரை நிப்பாட்டி வருவார். இதை நான் ஏன் சொல்ல தெரியுமா? நம்ம ஊர்ல என்ன பண்ணிப்போம், முதல்ல அந்த காரை நிப்பாட்டிட்டு போய்ப்போம். பின்னாடி வரவங்கலாம் எப்படி உள்ள போவாங்க நமக்கு யோசிக்க மாட்டோம். நமக்கு தெரியும் ஜப்பான் அரசாங்கம், ஜப்பானுடைய கட்டமைப்பு என்பது மிக மிக துல்லியமாக செய்வது கட்டமைப்பு. ஒரு பஸ் வந்து 3:27 ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்னா 3:27 வரும், 3:28க்கோ 3:26க்கோ வராது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தாலேயே ஃபுகுஷிமா போன்ற விபத்தை தடுக்கவும் முடியவில்லை. தடுத்த பிறகு, அதாவது ஏற்பட்ட பிறகு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய போகிறோம் இன்னும் தெரியல, இப்போ வரை தெரியல. பல லட்சக்கணக்கான டன் கதிர்வீச்சு கொண்ட தண்ணீர் அங்க உள்ள இருக்குது. இப்போ என்ன பண்றாங்க ஜப்பான் அரசாங்கமும் சரி, அந்த தனியார் நிறுவனம் சரி, தினம் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் கதிர்வீச்சு கொண்ட நீரை கடலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் தண்ணி, கதிர்வீச்சு கொண்ட தண்ணி வந்து உள்ள இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சில கதிர்வீச்சு கொண்ட பொருட்களை எப்படி பிரிப்பது என்று தெரியவில்லை. அந்த மோல்டன் ஃபியூல் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அணு உலைக்குள்ளேயும் எரிபொருள் இருக்கும், நம்ம யுரேனியம் இருக்கும், இல்லை யுரேனியம் புளூட்டோனியம் சேர்ந்தா இருக்கும். அந்த எரிபொருள் என்ன ஆகும்னா, இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு உருகி உள்ள போயிடும், உள்ள இருக்கும். அதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வெளியே கொண்டு வரணும். அந்த உருகிய எரிபொருளை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்று மட்டும் அவங்களுக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல, 10 வருஷத்துக்கு தெரியல. அது என்ன செய்ய போகிறது, அதுக்கான தொழில்நுட்பம் கூட எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஜப்பான் அரசாங்கம் சொல்லிடுச்சு. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஞ்ஞானிகளுக்கும் ஒரு SOS கால் அனுப்பிச்சு ஜப்பான் அரசாங்கம். இந்த கதிர்வீச்சு கொண்டு உருகிய எரிபொருளை அந்த அணுவிலிருந்து எப்படி கொண்டு வருவது என்பதற்கு உங்களுடைய உதவி தேவை, எல்லாரும் வந்து உங்களுடைய ஐடியாக்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அறைகோல் கொடுத்துச்சு ஜப்பான் அரசாங்கம். இதுவரை அந்த அரசாங்கத்திற்கு அந்த மோல்டன் ஃபியூல் சொல்லக்கூடிய உருகிய எரிபொருளை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதை அவர்களால் செஞ்சிக்கூட முடியவில்லை. இதை நான் ஏன் இந்த நேரத்தை சொல்றேன்னா, இந்த ஜப்பான் அரசாங்கம், ஜப்பானிய கட்டமைப்பு, ஜப்பானிய ஒழுங்கு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அவர்களாலேயே ஃபுகுஷிமா விபத்தை தடுக்கவும் முடியவில்லை. ஏற்பட்ட பிறகு என்ன செய்வதும் இன்னும் தெரியல. 5 வருஷம் ஆயிடுச்சு. நீ யோசிச்சு பாருங்க, இந்தியா மாதிரி ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில்
இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டால் இந்தியா என்னவாகும் என்ற கேள்வியை தான் நான் வந்து வைக்கிறேன். ஏன் நாங்கள் கடுமையாக சாந்தி பில் அப்போஸ் பண்றோம், எதுக்குறோம்னா அந்த 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 சட்டத்தின்படி தனிநபர்களோ சுற்றுச்சூழல் அமைப்புகளோ செயல்பாடுகளோ அரசியல் கட்சிகளோ யாரும் அந்த அணு உலை இயக்கக்கூடிய நபர்கள் மீது வழக்கு போக முடியாது, கேஸுக்கு போக முடியாது. நீங்க லோக்கல் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க அதை பத்தி கேஸே போட முடியாது. ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் தான் டீல் பண்ண முடியும். எந்த கேஸ்னாலும் அந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் தான் நீங்க போகணும். யாரு போக முடியும்னா அரசாங்கம் மட்டும்தான் போக முடியும். நானோ நீங்களோ பூலை நபர் அமைப்போ யாரும் போக முடியாது. யார் போக முடியும்னா அரசாங்கம் மட்டும்தான் அந்த சட்டத்தின் கீழ் வழக்காடு மன்றத்துக்கு செல்ல முடியும். அப்ப நான் வந்து அங்க பார்த்த ஒவ்வொரு விஷயமும் இன்று இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயத்தில் நினைவுட்டே இருக்கு. ஒக்கவாராசான்னு ஒருத்தவங்க பார்த்தேன். அவங்க பொம்மலாட்ட கலைஞர். அவங்க வந்து ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலைகளில் அந்த ஜப்பான் பல்வேறு ஊர்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க. நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், பொம்மலாட்ட நிகழ்ச்சி மூலமா என்ன சொல்ல வரீங்க, நம்ம மொழி தெரியல. இல்ல அணு உலை பத்தியும் அணு கதிர்வீச்சு பத்தி நான் வந்து பேசிட்டு இருக்கோம், நாங்கள் மக்கள்கிட்ட சொல்றோம், ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாது, கலையை பயன்படுத்தி மக்களை கொண்டு சேர்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நான் பயன்படுத்த சொன்னாங்க. நான் ஜப்பானில் போய் இறங்கிய பொழுது ஃபுகுஷிமா போன பொழுது என்கிட்ட ஒரு மீட்டர் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இடுப்பில் வச்சுருக்கேன். நான் போனது 3 வருஷம் கழிச்சு. என்னால் 60 கிலோமீட்டருக்கு உள்ள அணு உலையிலேருந்து 60 கிலோமீட்டருக்கு வெளியே தான் என்னால் போக முடிஞ்சது. அதுக்குள்ளே போக முடியல, அலோ பண்ணல யாரையும். நீங்கள் அதுக்குள்ளே போகணும்னா ஃபுல் ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் சூட்டை போட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். அது எவ்வளோ பேர் தர முடியும்? எல்லாம் தர முடியாது இல்லையா? அதான் எங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு உள்ள விடல, அணு உலையிலேருந்து 60 கிலோமீட்டருக்கு வெளியே தான் நிப்பாட்டி அங்கே மக்கள் சந்திக்க வச்சாங்க. ஸோ நான் வந்து அந்த ரேடியேஷன் மெஷர்மெண்ட் மீட்டரில் ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா, ஒரு ரெக்கார்ட் ஆச்சுன்னா நாம் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடணும். அதுக்கான மருத்துவ ஆலோசகர்களாக இருந்தாங்க. எங்களை கூட்டிகிட்டு போன அந்த அமைப்பு வந்து மருத்துவ ஆலோசகர்கள் கூட வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த மீட்டரை வந்து டெய்லி செக் பண்ணணும். நான் ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா அதில் வந்து அந்த கதிர்வீச்சை நான் வாங்கியிருந்தேன்னா நான் உடனே போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடணும். அதை நான் உள்ளே போய் இறந்தோடனே வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் செய்யணும், எஸ்ஓபின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொல்லி எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. சார் நான் உள்ளே போய் இறங்கி 2 நாள் கழித்து ஸ்பைக் வந்துச்சு. 2 நாளில் என்னோட திட்டம் வந்து அங்கே 1 வாரம் இருக்கிறதா திட்டம். நான் போய் ஒரு மாத்திரை வாங்கி வந்து சாப்பிட்டேன். ஒரு 10-15 பேர் நான் சந்திச்சுப்பேன். ஒரு 15 பேரை நான் சந்திச்சுப்போம். ஒவ்வொரு இடமும் வேற ஒரு கதைகள் இருக்கின்றன. ஒருத்தங்களை வந்து நான் பார்த்தேன். நான் முதலாக அந்த வார்த்தையை கேள்விப்பட்டது அவங்க தான். நியூக்ளியர் டிவோர்ஸ், அணுசக்தி விவாகரத்து. இந்த வார்த்தையை நான் முதல்ல கேள்விப்பட்டதே ஜப்பானுக்கு போய் தான். எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. எப்படி அணுசக்தி ஏன் விவாகரத்தை கொண்டு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிற பெண்கள் சொல்கிற முக்கியமான விஷயம், அணு உலை விபத்து ஏற்பட்டுச்சு, எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்கிறாங்க. 60 கிலோமீட்டர் ரேடியஸ் எல்லாத்தையும் வெளியேற சொல்கிறாங்க, எல்லாம் வெளியே போயிடணும். அப்போ பெண்கள் வந்து வா வெளியே போயிடலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்கள் அங்கே ஒரு விவசாயம் பார்க்குறாங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவங்க வெளியே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியாது என் விவசாயம் எல்லாம் இங்கே இருக்குது, அல்லது இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குது, நான் ஏதோ இங்கே செஞ்சு நான் ஏதோ பொழைச்சிக்க முடியும், நான் வெளியே இருந்து என்ன செய்வேன்னு கேட்குறாங்க. பெண்கள்லாம் வந்தாவா வராட்டி போ, என் பிள்ளைகளுக்கு முக்கியம் சொல்லிட்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நியூக்ளியர் டிவோர்ஸை வாங்கி கொண்டு பல்வேறு ஊருக்கு போகிறாங்க. அப்போ நியூக்ளியர் டிவோர்ஸ்ங்கிற வார்த்தையை நான் முதல் கேள்விப்பட்டதே ஃபுகுஷிமாவுக்கு போன போது தான். அந்த வார்த்தையை நான் இன்னும் எனக்கு வந்து நினைவில் இருக்கு. அண்ணன் தம்பியை பிரிக்கிறாங்க, உடன்பிறவை பிரிக்கிறாங்க. ஜப்பான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் மீள் குடியேற்றம் பண்ணணும்ல, ஒரு ஊர்லேருந்து வெளியேற்றுறீங்கன்னா அவங்களை போய் எடுத்து செட்டில் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கீங்க, அண்ணன் தம்பிக்கு 3 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊரில் போய் செட்டில் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு இழப்பீடு கேட்பாங்க. இவங்கெல்லாம் பிரித்து வெளியே போட்டோம்னா, நீ போய் வேலையை பாரு, நீ போய் வேலையை பாரு, நீ போய் வேலையை பாரு, பிரித்து போட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு எதிராக போட மாட்டாங்க, அதை பிரிஞ்சு இருந்துருவாங்க சொல்லி முடிவு பண்ணி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, பிள்ளைகளை அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சி பிரித்து வேற ஒரு ஊர் போடுறாங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, கூடங்குளம் போராட்டம் நடைபெற்ற போது இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்து வச்சோம். இன்னை வரைக்கும் கூடங்குளத்தை உற்பத்தியாகும் அணுக்கழிவுகளை என்ன செய்ய போகிறோம் என்று இந்திய அரசாங்கம் இந்த வரை தெரியல. நீங்கள் குண்டு செய்ய முடியாது, சட்டப்படி குண்டு செய்ய முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒப்பந்தம் என்பது மக்கள் பயன்பாட்டுக்கான ஒப்பந்தம், சிவிலியன் அக்ரிமெண்ட். நீங்கள் கல்பாகத்தில் குண்டு செய்யலாம், செய்யல, பட் கல்பாகத்தில் குண்டு செய்யலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கீழே வந்து அதை நீங்கள் வந்து சர்வதேச அணுசக்தி மூவ்மெண்ட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கூடங்குளம் என்பது மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட மின்சாரம் உற்பத்தி பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று சர்வதேச அளவில் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அப்போ அங்கே இருக்கின்ற அணுக்கழிவுகளை எடுத்து போய் நீங்கள் குண்டு செய்ய முடியாது. முதல் விஷயம். சரி, என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு தெரியாது. இது நாங்கள் சொல்ல, ஒன்றிய அரசாங்கம் அணுசக்தி துறை நாங்கள் பூலை சார்பில் போடப்பட்ட வழக்கில் அதை என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. நாங்கள் இப்போதைக்கு அந்த அணு உலைக்குள்ளே வச்சிருப்போம்.
இந்தியாவிற்கான ஆழ்நில அணு உலை கருவூலம் டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி இன்னும் அமைக்கப்படலை, அதை அமைச்சு அதில் கொண்டு வைப்போம்னு சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து அஃபிடேவிட் போட்டுச்சு. அப்போ அணு உலை இயங்க ஆரம்பிச்சு 2013 ஆச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. 2013 இயங்க ஆரம்பித்த அணு உலை 13 ஆண்டுகள் 2026 ஆயிடுச்சு. இந்த 13 ஆண்டுகளில் கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் அணுக்கழிவுகள் என்னதாக சேமிக்கப்படுகின்ற என்கிற தகவல் யாருக்கும் தெரியாது. என்ன பண்றாங்க, எப்படி ஸ்டோர் பண்றாங்க என்கிற தகவல் நம் யாருக்கும் தெரியாது. நீங்க தேடி கேட்க முடியாது. அது இப்ப சாந்தி ஆக்ட் வந்த பிறகு, சாந்தி பில் வந்த பிறகு யாராலும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. அரசு தான் வந்து போகணும். அரசு போறது இல்லை. அப்ப இது குறித்த விஷயங்களை மக்களாகிய நாம் தான் கேள்விக்குட்படுத்த வேண்டும். எதற்கான விஷயத்தை நீங்க செய்றீங்க? இப்ப 1, 2 முடிச்சுட்டாங்க. 3, 4, 5, 6வது அணு உலைக்கான கட்டுமானங்கள் கூடங்குளத்தில் நடந்துட்டு. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அணுக்கழிவுகளை என்ன செய்ய போறீங்க? கேள்வியை பொது சமூகம், மக்கள் பொதுவெளியில் மக்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து எழுப்ப வேண்டிய தருணமாக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப புதுசா ஆக்ட் கொண்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் NPCL நிறுவனமே இருக்காது, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவே இருக்காது. அதானி வாங்கிடுவாரு. கொஞ்ச நாள் அதானி வாங்கிடுவாரு. அதானி நியூக்ளியர் அந்த கம்பெனி வந்து வாங்கிடும். அப்போ அவர் பிரைவேட்டுக்கு போய் இன்னைக்கு அரசாங்கம் இயக்குது. தனியாரிடம் சென்றால் யாரும் உள்ள போக முடியாது. இன்னைக்கா ஒரு MP போலாம், ஒரு MLA போலாம், உள்ள போய் கேள்வி கேட்கலாம். ஆனால் தனியாருக்கு போயிடுச்சுன்னா யாரும் உள்ள போகவும் முடியாது. இந்தியாவில் 6 இடத்துல வந்து அவங்க இன்னும் கட்டுமானங்களை உருவாக்க தயாராகிறாங்க. ஆந்திரா 2 இடம், மகாராஷ்டிராவில் 1, வெஸ்ட் பெங்காலில் 1, குஜராத்தில் 1. இல்லை வேடிக்கை தெரியுமா? வேடிக்கைன்னு சொல்லக்கூடாது, வருத்தமான வேடிக்கை தெரியுமா? குஜராத்தில் வந்து பாவ்நகர் மாவட்டம் மித்தி விருதியில் அணு உலை போடுறதா இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் டீல்லாம் சைன் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்கள் போராடினாங்க. எப்போ? 2013 மக்கள் போராடினாங்க. அப்போ குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர், அந்த முதலமைச்சராக இருந்தது, இப்போ அந்த ஏர் இந்தியா விபத்தில் இறந்து போனார்ல விஜய் ரூபானின்னு, அவர் தான் அந்த குஜராத்தோட முதலமைச்சர் இருந்தார். அந்த சமயத்தில் மக்கள் போராட்டம் நடத்தினோடனே அவர் விஷயத்தை சொல்றாரு, இப்போது மட்டுமல்ல எப்போதும் குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டம் மித்தி விருதியில் நாங்கள் அணு உலைகளை அமைக்க விட மாட்டோம் சொல்லிட்டார். இங்க மக்கள் போராடினா தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்த வழக்கு, தேச துரோக வழக்கு, கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அதே அணு உலைக்கு எதிராக குஜராத்தில் மக்கள் போராடினால் என்ன சொல்றாங்க? அந்த மாநில அரசாங்கம் இப்போது மட்டுமல்ல எப்போதும் நாங்கள் குஜராத் மாநிலத்தில் அணு உலை அனுமதிக்க மாட்டோம், புதிதாக அணு உலை அனுமதிக்க மாட்டோம் சொல்றாங்க. இது ஏன் இந்த பாரபட்சமான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து கேட்கணும். தமிழ்நாட்டில் நீங்க அனுமதிக்கிறீங்க, ஏன் குஜராத்தில் எங்கேயும் அணு உலை வேண்டாங்கிறதா நம்மளோட ஸ்டாண்டு. தமிழ்நாட்டிலேயும் வேண்டாம், குஜராத்லேயும் வேண்டாம், அது வேற. ஆனா நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் எதனால் குஜராத்தில் வேண்டாம் தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்லிக்கிற கேள்வியை நாம் இங்கே எழுப்பித்தான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 ஆபத்து இருக்கு, 2 விஷயம் இருக்கு. ஒன்று கல்பாக்கம், இன்னொன்று கூடங்குளம். கல்பாக்கத்தில் இவங்க ஈநூலைகள் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஈநூலைகள்லாம் என்ன? ஃபாஸ்ட் மீடியம் ரியாக்டர் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது எவ்வளவு எரிபொருளை பயன்படுத்துதோ அதை விட அதிகமான எரிபொருளை உற்பத்தி பண்ணுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உலகத்தில் ஈநூலைகள் எங்கேயுமே கிடையாது, ஆரம்பிச்சு கைவிடப்பட்டுச்சு. ஏன்னா மிகவும் ஆபத்தான, ஜப்பான்ல மாஞ்சு ஃபயர் ஏற்பட்டுச்சு. ஈநூலைகள் ஒரு பெரிய சிக்கல்னா திரவ சோடியம் பயன்படுத்துவோம். ஒரு அணு உலையில 2 முக்கியமான விஷயம் இருக்கும், குளிர்விப்பான் கூலன், இன்னொன்று மாடரேட்டர் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திரவம். இந்த 2 அணு உலை ரொம்ப முக்கியம். தொடர்வினை நடக்கும்போது, செயின் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த மாடரேட்டர் தான், இந்த மட்டுப்படுத்தான் தான் வந்து தொடர்வினையை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஹிரோஷி இது கூடங்குளத்தில் வந்து ஹெவி வாட்டர், இது லைட் வாட்டர் யூஸ் பண்ணாங்க, தண்ணீரை பயன்படுத்துறாங்க. கல்பாக்கிறது ஹெவி வாட்டர் பயன்படுத்துறாங்க. இந்த 2 இல்லாம திரவ சோடியத்தை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் தான் ஈநூலைகள். இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே நடக்கல. ஒரே ஒரு ஈநூலை எங்க கட்டுமானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னா சென்னைக்கு மிக அருகாமையில், இது ரியல் எஸ்டேட் விளம்பரம் இல்லை, சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கல்பாக்கத்தில் தான் இந்தியாவின் முதல் ஈநூலைகளுக்கான கட்டுமானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு நாம் பொது தேர்தலை சந்தித்த பொழுது மோடி அவர்கள் பறந்து வந்து கல்பாக்கத்தில் ஒரு டேங்க் மேல நின்று ஒரு போட்டோ கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஒரு டேங்க் மேல நின்று போட்டோ வந்துச்சு. அது என்னன்னா, நாங்கள் ஈநூலைகளை ஆரம்பித்து விட்டோம் சொல்வதற்கான போட்டோகிராஃப் தான் அது. ஆனால் இதுவரைக்கும் அந்த ஈநூலைகள் எரிபொருள் நிரப்பப்படல, நிரப்பக்கூடாதுன்னு நம்முடைய கோரிக்கை. ஆனால் அங்கே எரிபொருள் நிரப்ப முடியாமல் தொழில்நுட்ப ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து அந்த ஈநூலைகளை என்ன செய்வது தெரியாமல் இந்திய அணுசக்தி முகமையம் பாவினி என்று சொல்லக்கூடிய அந்த 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 நிறுவனம் வந்து தடுமாறி. இது என்ன காரணம்? இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும்.
ஏன் ஈநுலைகளை உலகம் கைவிட்டு விட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் போகணும். நீங்கள் வந்து 1950களில் 60களில் ஹீரோஷிமா ஃபுகுஷிமாவுக்கு பிறகு அணுசக்தி பிறந்ததே ஒரு அழிவு தொழில்நுட்பம் தான் பிறந்துச்சு. ஹீரோஷிமா நாகசாகில தான் அணுசக்தியே பிறந்துச்சு. நமக்கு அப்போ தான் அணுசக்தி பற்றி உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ ஒரு அழிவிலிருந்து அணுசக்தியே தொடங்குச்சு. அப்போ வந்து மூடி மறைப்பதற்காக அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ், அமைதிக்கான அணுக்கள் சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. 1950களில் முன்னெடுக்கிறாங்க. அப்போ வந்து உலகம் என்ன நினைச்சதுன்னா யுரேனியம் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும், யுரேனியம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காது, அப்போ யுரேனியம் தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ யுரேனியத்திலிருந்து வரக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரித்து அணுக்கழிவுகளை எடுத்து அதிலிருந்து பிரித்து புளுட்டோனியமும் மிக்சர் ஆக்சைடாக பிரித்து ஈநூலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம் முடிக்கு வருது. அரசுகள் வருது அந்த சமயத்தில். ஆனால் என்னாச்சுன்னா ஈநூல்களை உலகத்தின் எந்த நாட்டினாலும் கையாள முடியவில்லை. ஏன்னா திரவ சோடியத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அது வந்து திரவ சோடியமோட தன்மை என்னன்னா காத்துல இருக்க ஈரப்பதம் பட்டாலே தீ பிடிச்சிடும். ஸோ ஜப்பான்ல வந்து மாஞ்சூலை பயன்படுத்தி தீ பிடித்ததுனால அந்த திட்டத்தையே கைவிட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க. அது எங்கேயுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுது இந்திய அரசாங்கம், ஆஹா நம்ம வந்து மூன்று கட்ட அணுசக்தி திட்டம் கொண்டு வருவோம், 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். நீங்கள் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பணும் அவசியம் இல்லை, நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து இந்திய அரசாங்கம் அறிவிக்குது. எப்போ அறிவிக்குது? அதான் முக்கியமான விஷயம். எப்போ அறிவிக்குது? 1947 இந்தியா சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவோட அணுசக்தி துறை உருவாக்கப்பட்டுச்சு 1948. இந்தியாவில் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் தண்ணீர் போகல, மருத்துவ வசதி போகல, கல்வி போகல, மின்சாரம் போகல, உணவு போகல, இது எல்லாம் போகல இந்தியாவின் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும். ஆனா இந்திய அரசாங்கம் இந்தியாவோட அணுசக்தி துறையை 1948 உருவாக்கிட்டாங்க. 48 உருவாக்கிட்டாங்க. அப்ப அந்த துறையில் வேலை பார்த்தவருடைய பவர் நீங்க புரிச்சுக்கணும், அதிகாரத்தை நீங்க புரிச்சுக்கணும். இந்தியாவுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் 1948 அணுசக்தி துறையை ஆரம்பிச்சிட்டோம். ஹோமி பாபா வந்தாரு, இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் சொன்னாரு, 3 கட்ட இந்திய அணுசக்தி திட்டம் சொன்னாரு. முதல் கட்டத்தில் கல்பாக்கா மாதிரி அணு உலை அமைப்போம், 2வது கட்டத்தில் வந்து கூடங்களும் திறந்து வரக்கூடிய கழிவுகளை எடுத்துக்கொண்டு ஈநூலைகள் அமைப்போம், 3வது கட்டமாக தோரியம் ரியாக்டர்ஸை கொண்டு வருவோம்னு சொன்னார். இது என்ன கொடுமைனா இந்தியாவின் 3 கட்ட அணுசக்தி திட்டம் என்பது யாருமே ஓடாத ஓட்ட பந்தயத்தில் இந்தியா மட்டும் ஓடிக்கொண்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்றதா இந்தியாவுடைய 3 கட்ட அணுசக்தி திட்டம். யாருமே ஓடல அந்த ஓட்ட பந்தயத்தில், இந்தியா மட்டும் தான் ஓடுது. ஆனா கூச்சமே எல்லாம் சொல்லுது நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுது இந்தியா அணுசக்தி திட்டம். இதுல 2வது கட்டத்துக்கு கூட நாம வரல. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாம் பல பேர் கூகுளில் சொல்லுவாங்க அணுகுண்டுகள் போடப்பட்ட பத்தி நீங்க நியூஸ் படிப்பீங்க. நாங்கள் யுரேனியம் குண்டை போட்டிருக்கோம், இல்ல புளுட்டோனியம் குண்டை போட்டிருக்கோம், நீங்க படிச்சிருப்பீங்க. யாராவது தோரியம் குண்டை போட்டிருக்கோம்னு படிச்சிருக்கீங்களா? தோரியம் குண்டை டெஸ்ட் பண்ணோம்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? படிச்சுக்க முடியாது. ஏன்னா தோரியம் என்பது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு கனிமம். அந்த கனிமம் வந்து ஃபிசைல் அணுக்கரு பிளவு வந்து நடக்காது தோரியத்தில். அப்படிப்பட்ட ஒரு கனிமம் அது. அந்த நியூக்ளியர் ஃபிஷன் தான் அணுகுண்டு செய்ய முடியும், அணுசக்தியை பயன்படுத்த முடியும். அப்ப தோரியம் என்கிற கனிமம் அது ஃபிசைல் மெட்டீரியல் கிடையாது. அந்த அணுக்கரு பிளவு நடக்காது, அந்த கனிமத்தை நடக்க செய்ய முடியாது. என்ன பண்றாங்கன்னா தோரியத்தை எடுத்து இந்த ஈரோய்கள் போட போறாங்கல்ல, வந்தால் ஒருவேளை கல்பாக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த தோரியத்தை ஒரு பெட்ஷீட் மாதிரி செய்ய போறாங்க. அந்த கனிமத்தை வந்து பெட்ஷீட் மாதிரி செய்ய போறாங்க. அந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் அந்த ஈநூலையில சுத்தி கட்டிடுவாங்க. நான் புரிச்சுக்கிறதா நான் சொல்றேன், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் எளிதாக புரிந்து கொள்வதற்காக நான் வந்து பெட்ஷீட்னு சொல்றேன். ஒரு தோரியம் லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த தோரியம் லேயரை போய் ஈநூலை சுத்தி ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த தோரியம் லேயரை. அப்ப ஈநூலைகள் வந்து அந்த அணுக்கரு பிளவு நடக்கும் பொழுது தோரியம் வந்து 2ஆ பிரியும். யுரேனியம் 232ஆகவும் யுரேனியம் 233ஆகவும் பிரியும். இதுல ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா, ஏன் உலக நாடுகள் கைவிட்டு விட்டேன்னா அப்படின்னா யுரேனியம் 232 யாராலும் கையாள முடியாத கதிர்வீச்சு தன்மை கொண்ட ஒரு பொருள். ஹியூமன்லி இம்பாசிபிள் டு ஹேண்டில் த ரேடியேஷன் சொல்றாங்க. ஏன் அணுகுண்டுகள் கிடையாது, ஏன் தோரியம் குண்டுகள் கிடையாது, உலகத்தை ஏன் தோரியம் குண்டு கிடையாது? இதுதான் ஒரே ஒரு காரணம். தோரியத்தை எடுத்து நீங்கள் 2ஆக பிரித்து 232 233ஆக பிரித்து 232 யாராலும் கையாள முடியாத ஒரு கதிர்வீச்சு கொண்ட ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள் 233 நீங்க பிரிச்சு எடுத்து நீங்க அணு உலைகளில் போய் தோரியம் ரியாக்டர்ஸ்ல போய் பயன்படுத்த முடியும். இப்படி சாப்பிட்றதுக்கு இங்க போய் சுத்தி சாப்பிட்றத விட அதிகமாக நம்ம சொல்ல முடியும்.
அப்போ இந்த இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அந்த சாந்தி பில்லை கொடுத்ததுக்கப்புறம் பொது சமூகத்திற்கு இதை பற்றி பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய தேவை மிக அதிகமாக உள்ளது. எங்களுடைய பயத்தை நான் சொல்கிறேன். தமிழ்நாடு வந்து நாங்கள் வந்து ஒரு டிபேட்டில் வந்து கேட்டேன். அந்த டிபேட்டில் வந்து ஏன் குஜராத்தில் நீங்கள் வந்து அணு உலை வைக்கலை, ஏன் தமிழ்நாட்டில் வந்து கூடங்குளத்தையும் கல்பாக்கத்தையும் வச்சு கேட்டார். அதுக்கு அந்த பாஜக சேர்ந்த ஒரு விவாதத்துக்கு அந்த ஒரு நபர் சொன்னார், அவரை ஒரு கண்டுபிடிப்பது இல்லை பாகிஸ்தான்லேருந்து ரொம்ப தூரம் தமிழ்நாடு மிசைல் வச்சு அடித்தா கூட வந்து இந்த இந்த அணு உலையில் வந்து மிசைல் வந்து விழுறாது, குஜராத்னா பக்கத்துலேயே இருக்குது, குண்டு போட்டு அணு உலை மேலே வந்து குண்டு போட்டுருவாங்க. பக்கத்துலேயே ஸ்ரீலங்கா இருக்குது, ஸ்ரீலங்காவை சைனா கொடுத்துட்டோம், பக்கத்துலேயே ஸ்ரீலங்கா இருக்குது. நமக்கு ஸ்ரீலங்காவின் ஹம்பந்தோட்டா துறைமுகம் சைனாவோட கட்டுப்பாடு போயிடுச்சு. அப்போ இது ஒரு தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிற ஒரு கோணத்தில் தான் ஒன்றிய அரசாங்கம் இது அணுகாக தான் பார்க்க முடியும். நம்ம மேலே வந்து அணு உலை வேண்டான்னு சொன்னால் தேச துரோகம் போடுற அரசாங்கங்கள், குஜராத் முதலமைச்சர் வேண்டான்னு சொன்னால் இப்போது மட்டுமல்ல எப்போதும் வேண்டான்னு சொல்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜெய்காப்பூரில் அப்படி தான். அங்கே வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு அணு உலை போடுறதா இருந்துச்சு. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு அணு உலை 10,000 மெகாவாட் போட இருந்துச்சு. அந்த மக்கள் போராடினாங்க ஜெய்காப்பூரில். அந்த மக்கள் போராடினாங்க. நாங்களும் அங்கே போனோம், கோட்டத்துக்கு நாங்கள் போனோம். மகாராஷ்டிரா அரசாங்கம் கைவிட்டு விட்டது. ஆதித்ய தாக்கரே சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது நாங்கள் ஒருபோதும் ஜெய்காப்பூர் அணு உலை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆந்திராவில் அப்படிதான் கோவாடா காவாலி 2 ஊரில் போடுறதா இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டாங்க, வரல. இந்தியாவும் அமெரிக்காவும் அணுசக்தி ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 2008 2009 காலத்தில் சைட் பண்ணோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த இந்தியா அமெரிக்கா அணுசக்தி 123 ஒப்பந்தத்தின்படி ஒரு அணு உலை கூட இந்தியாவுக்கு வரல, ஒன்றும் வரல. தமிழ்நாட்டில் மட்டும் 6 அணு உலைகள் கூடங்குளத்தில், கல்பாக்கத்தில் ஈன் உலைகள், கல்பாக்கத்தில் அட்டாமிக் ரீப்ராசஸிங் பிளான்ட் 2 கார்ப் 1 ஏற்கனவே இருக்கு. கார்ப் 1 என்ன, கல்பாக்கம் நரோரா போன்ற பல்வேறு இந்தியாவின் அணுமின் நிலையங்களில் உற்பத்தியாகக்கூடிய கழிவை இங்கே வந்து ரீப்ராசஸ் பண்ணி அதை வந்து குண்டா மாற்றக்கூடிய வேலை தான் கல்பாக்கம் இருந்துருக்கு. அணுகுண்டில் செய்யக்கூடிய இடம் தான் கல்பாக்கம். இதை நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவின் அணுகுண்டுகள் எங்கே தயாராகும்னா கல்பாக்கம் தயாராக முடியும், இங்கே கூட தயாராக முடியாது. சட்டப்படி நான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு போய் யாருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுலாம் வேற. ஆனால் சட்டப்படி சர்வதேச அணுசக்தி முகமையத்தின் கண்களை மறைத்து கொண்டு நாம் செய்கிறதெல்லாம் வேற. ஆனால் அவருடைய போட்ட ஒப்பந்தத்தின்படி நாம் கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் கழிவுகளை நாம் கல்பாக்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அப்போ கல்பாக்கத்தை எந்த வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறாங்க, இங்கே உற்பத்தியாக கழிவுகளும் இன்னும் சில அணுகுலை உற்பத்தியாக கழிவுகளும் கொண்டு வந்து ரீப்ராசஸ் பண்ணி இப்போதைக்கு கிளாஸ் பிளேட்ஸாக மாற்றி சில கதிர்வீச்சு கொண்ட பொருட்களை கிளாஸ் பிளேட்ஸாக மாற்றி விட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கிளாஸ் பிளேட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணிருக்கோம். மிச்சம் கழிவுகளை என்ன செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது. தொழில்நுட்பம் கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் அணுக்களில் என்ன செய்ய முடியும் என்கிற தொழில்நுட்பம் யாரிடமும் கிடையாது. இந்தியா மட்டுமல்ல, யார்கிட்டையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த புக்குஷிமாவின் 15வது ஆண்டு நிகழ்வு. இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. நான் வந்து 2014 போனாங்க. இன்றைக்கும் அங்கு போயிட்டு வந்த நினைவுகள் இன்னும் எனக்கு வந்து பதிஞ்சிருக்கு. என்னால் எவ்வளோ தூக்கத்தில் என்னை எழுப்பி அங்கே போயிட்டு வந்த விஷயங்களை பற்றி பகிர சொன்னால் என்னால் பகிர அப்படின்னா அந்தளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டு உணர்ந்து நான் வந்து வந்தேன். நான் வந்து புக்குஷிமா போகிற வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மு இல்லை பேப்பரில் படித்து தான் நம்ம அணுசக்தி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் புக்குஷிமா போன பிறகுதான் அணுசக்தியின் கோர முகத்தை நான் நேரடியாக பார்த்து கொண்டேன். அது வந்து உண்மையில் எனக்கு வந்து ஒரு கண்ணை திறந்துச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் போயிட்டு வந்த அந்த ஒரு பல மாதங்களுக்கு அதன் தாக்கம் வந்து எனக்கு வந்து தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதுனேன். அந்த என்னுடைய முதல் புத்தகமே சசாகியின் காகித கொக்கு தான். அந்த தலைப்புல அந்த ஹிரோஷிமாவில் நடைபெற்ற அணுகுண்டால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியோட கதை தான் நான் வந்து சசாகியின் காகித கொக்கு முதல் புத்தகமே தான். அப்போ ஹிரோஷிமா நகரத்தின் முன்னாள் மேயர் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல இங்கே விரும்புகிறேன். அணுசக்தியும் மனித குலமும் ஒன்றாக வாழ முடியாது. அதான் சொன்னது. ஒன்று அணுசக்தி இருக்கும், இதை மனித குலம் இருக்கும். அது எது இருக்கிற முடிவை எடுக்க வேண்டியது வந்து நாம தான் முடிவுகள் எடுக்க வேண்டும். அணுசக்தியும் மனித குலமும் ஒன்றாக வாழ முடியாது, ஒன்றாக இருக்க முடியாது என்று சொன்ன புக்குஷிமா நகரத்து மேயரோட வார்த்தைகள் தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அங்கேருந்து அந்த
ஜப்பான் நாட்டை அந்த சமயத்தில் பிரதமராக இருந்தவர்லாம் இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவோட அதிகாரிகிட்ட பேசினார், ஒரு புத்தகமே இருக்காரு, ஜப்பான் இந்த டிசாஸ்டர் எப்படி இருந்துச்சு, நாங்கள் என்ன பாடம் கற்றுட்டோம்னு சொல்லி. அவர் வந்து அணு உலைகளை இயக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னார். அவரை பதவியிலிருந்து தூக்குனாங்க. இப்போ மீண்டும் இயக்க முயற்சியில் வந்து ஜப்பான் அரசாங்கம் வந்து இறங்கி இருக்கு. அது ஒரு பன்னாட்டு நிறுவனம் செய்யக்கூடிய வேலையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஜப்பான்னா கூட எல்லாம் சரியா இருந்துடாது. அங்கே பன்னாட்டு நிறுவனம் அங்கேயும் இருக்கு. கிட்டாச்சி கொடுத்துருக்கு, டொஷிபா கொடுத்துருக்கு, ஜிஇ கொடுத்துருக்கு, பல்வேறு நிறுவனங்கள் வந்து டெக்னாலஜி கொடுத்துருக்கு ஜப்பானுக்கு. அவங்க மறுபடியும் இயக்கத்தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து தமிழ்நாடும் இந்தியாவும் என்ன பாடம் கற்றுக்கொள்ள போயின்னு கேட்டுச்சுன்னா ஒரு பாடம் கற்றுக்கல. நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும், ஒரு பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். உலகத்திலே 2 டிசாஸ்டரையும் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு நாடு வந்து ஜப்பான் தான். ஹிரோஷிமா டிசாஸ்டர் சரி, ஃபுகுஷிமா டிசாஸ்டர் சரி. ஹிரோஷிமா அணுகுண்டு விபத்து, ஃபுகுஷிமா அணு உலை விபத்து. இந்த 2 டிசாஸ்டரையும் ஃபேஸ் பண்ண ஒரு நாட்டினாலேயே அணுசக்தியை கைவிட்டு விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு அந்த நிறுவனங்களின் பிடி அந்த அரசாங்கத்தின் மீது வந்து இருக்குது என்பதை நாம் இங்கே வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்தியா போன்ற நாடுகளில் அதானி போன்ற நிறுவனங்கள் தனியார் அணுசக்தி துறை நிறுவனங்களை ஆரம்பித்தால் அவருடைய பிடி இந்திய மக்கள் மீதும் இந்திய அரசாங்கத்தின் மீதும் எப்படி இருக்கும் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ கற்பனை கதையாக நான் வந்து பேசல. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அரசி ஆராய்ந்து படித்து உரையாடி பல்வேறு விஷயங்கள் தான் விழிப்பாராகத்தான் நான் வந்து இதை வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலான்னு வந்து நினைச்சு முடிவு பண்ணுறோம். இன்றைய நாள் வந்து 15 ஆண்டுகள் ஆச்சு ஃபுகுஷிமா நடைபெற்று. நாம் வந்து அந்த ஃபுகுஷிமா விபத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நான் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன்.